ஸோ இது செர்ரி டொமேட்டோஸ். இது டாலஸில் கிடைக்கிறது. எல்லா இடத்துலையும் இப்போ டொமேட்டோஸ் ரொம்ப நாளாக கிடைக்கிற மாதிரி இங்கே கலர் கலராக இந்த செர்ரி டொமேட்டோஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதில் சாம்பார் பண்ணேன். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஸோ சாம்பாரில் என்ன புதுசு அப்படின்னு கேட்கலாம். பட் ஈச் டைம் யூ கேன் டூ சாம்பார் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக வரும். ஸோ நான் இன்றைக்கி என்ன டச் ஆட் பண்ணேன் டாலஸ் கிச்சனில் அப்படிங்கிறத நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்போது ஹாட் ரைஸோடு இந்த சாம்பார் மிக்ஸ் பண்ணி நிறையா நெய் போட்டு V8. பட் ஆக்சுவலி இட் கோஸ் ஒண்டர்ஃபுல்லி வெல் வித் இட்லி ஆர் முறுமுறுன்னு தோசை ஆர் வித் கிறிஸ்பி வடை. ஸோ இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் கடலப்பருப்பு, தனியா அண்ட் மிளகா வத்தல். மெஷர்மெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ இது மூணையும் ஆட் பண்ணி தனியா, கடலப்பருப்பு, மிளகா வத்தலை பொறுமையாக வெங்கடேஷ் பட் சொல்கிற மாதிரி பொறுமையாக கோல்டனாக வறுத்துட்டு இதான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை கோல்டனாக வறுத்து தனியாக வைங்க. கீப் இட். ஸோ நம்ம டொமேட்டோ சாம்பார் பண்ண போகிற கடாய் ஒரு பேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டு கடுகு ஸ்ப்ளட்டர் பண்ணணும், தாளிக்கணும். அப்புறம் மெந்தியம் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக வாசனைக்கு மெந்தியம் போடணும். ஸோ மெந்தியம் போட்டு அது கோல்டனாக டேர்ன் ஆன உடனே இந்த செர்ரி டொமேட்டோஸை அப்படியே போடலாம். சின்னதாக இருக்கிறதுனால யூ நீட் நாட் கட் ஆல்சோ. அப்படியே போட்டு வதக்கணும். ஃப்ளேமை வந்து இப்போ மீடியமில் வைக்கணும். ரிமெம்பர். அண்ட் இந்த அமெரிக்காவில் கிடைக்கிற இந்த சில்லிஸ் ஒன்று ஸ்லிப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெரிய சில்லி, அது உங்கள் இஷ்டம். ஸோ போட்டு இப்போ புளி வாட்டர் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அது இப்போ சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு ஆட் பண்ணி எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். ஸோ புளி வாசனை போகணும். அந்த டொமேட்டோ கொஞ்சம் அப்படியே கையால் அழுத்தினா அது மேஷ் ஆகணும். இட் ஷுட் பிரேக், நாட் மேஷ். ஸோ இப்போ வந்து கொதிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த தக்காளி வந்து வேகணும். அது ஒன் திங். அதை தவிர புளி வாசனை, சாம்பார் பொடி வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடணும். ஸோ தென் நான் ஒரு கப் துவரம் பருப்பு அதை வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ இது அவாவா இஷ்டம். லைக் யூ கேன் ஈவன் ஆட் மோர் தால். ஸோ ஐ ஆடட் 1 கப் தால். குக்கரில் நல்லா வேக வச்சு அதை அப்படியே மேஷ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ஆடட். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு பாயில் வரட்டும், ஒரு கொதி வரட்டும். எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டோன்ட் இன்க்ரீஸ் தி ஃப்ளேம். ஸோ அடி பிடிச்சிடும். ஏன்னா நிறையா சின்னவாலாம் பார்க்குறா. ஸோ ஐ நீட் டு கிவ் தீஸ் ஸ்மால் டிப்ஸ். ஸோ ஆல்வேஸ் மீடியம் ஃப்ளேம். ஸோ இப்போ வந்து இது அரைச்ச பவுடர், இந்த தனியா, கடலப்பருப்பு, மிளகா வத்தல் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த பாயிண்டில் ஆட் பண்ணணும். எஸ், ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்து லெட் இட் ஆல் கம் டுகெதர். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஸோ அப்போ தான் நல்ல வாசனைலாம் இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ நவ் கம்ஸ் சுஜன் ஃபன் கிச்சனோட ஒரு டிப்புன்னு சொல்லலாம், சீக்ரெட் டிப். ஸோ நெய்யில் தேங்காய் பவுடர் இங்கே கிடைக்கிறது. நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட நெய்யில் வறுத்து ஸோ அதை ஆட் பண்ணுறேன். யா, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலி சாம்பார் பவுடர் கூட அதில் சில டைம் போடலாம், பட் ரொம்ப காரமாகிடும். ஸோ ஜஸ்ட்டு நெய்யில் தேங்காய் பவுடரை ஆட் பண்ணி ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா சேர்ந்து ஒரு பாயில் வரட்டும். ஸோ இப்போ வந்து திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ I will be adding boiling water at some point. Meanwhile, இன்னும் பெருங்காயம் ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெருங்காய பவுடர் டு டேஸ்ட். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் பாயிலிங் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். ஸோ நாட் வெறும் வாட்டர். ப்ளீஸ் ஆட் பாயிலிங் வாட்டர் டு அட்ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி. அதர்வைஸ் கொஞ்ச நேரம் ஆனோடனே ரொம்ப திக்காகிடும். ஸோ ஆட் பண்ணி ஸோ நல்லா ரெடி ஆகிடுது. ஸோ இந்த டொமேட்டோ சாம்பாரை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இந்த வறுத்தரைச்ச இன்க்ரீடியன்ஸோட இந்த தேங்காய் நெய்யில் வறுத்து போட்டு ஸோ டூ ட்ரை திஸ் அவுட் அண்ட் ஐ எம் ஷுர் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இந்த டொமேட்டோ சாம்பாரை இப்போவே நீங்கள் போய் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹாட் ரைஸோட 1 டீஸ்பூன் நெய்யோட இந்த சாம்பார் சாப்பிட்டா அவ்வளோ நியூட்ரிஷியஸ் அண்ட் அவ்வளோ ஹெல்தி அண்ட் இட்ஸ் ஈஸி டு மேக். ஸோ ஐ ப்ராமிஸ் யூ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் லீவ் யுவர் இன்வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ஆல்சோ இன் தி கமெண்ட் செஷன். ஒரு பிரைட் சாட்டர்டே மார்னிங், ரொம்ப நல்லா இருக்குது. வெதர் கிளைமேட் இஸ் வெரி குட்.
பியூட்டிஃபுல்லாக இருக்குது. So this is outside our house. So as always, have fun cooking and stay healthy, and thanks for watching my video. Bye bye. Beautiful. Cheerful mood la irukken. Yes. Saturday holiday mood.